இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து இவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைனாலும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரும்பாலும் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே. ஸோ ஈவன் இன்னும் சில சீட்ஸை நீங்கள் ஏதாவது பை எலெக்ஷன் வருதுன்னா கூட உங்களுக்கு தான் மக்கள் வந்து பெரும்பாலும் போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. உண்மையிலேயே சட்டப்பூர்வமானது தானா என்பதை வெரிஃபை செய்து தான் அவங்க இறக்கணும் அந்த கான்ட்ராக்ட். அப்போது என்ன, அந்த பாஸை வந்து அவர்கள் இ பாஸ் வந்து இங்கே சரண்டர் செய்யும். இது வரைக்கும் ஒரு சில குவாரிகளை மூடினார்கள். டெம்பரரியாக மூடுவது என்பது ஒரு தீர்வு அல்ல. மாற்று கட்சியினர் தாவேகா பக்கம் வருது பார்க்க முடியுது சார். ஒரு பக்கம் வந்துட்டு ஆட்சியின் இருப்பை காட்டிக்கொள்ளதான் தாவேகா செயல்படுறதால மக்கள் பணியில ஈடுபடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான், நீங்க மக்கள் பணியில ஈடுபடக்கூடியவர்களாக, லஞ்சத்தை ஒழிப்பவர்களாக, ஊழலை எதிர்ப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்சியே போனாலும் நான் என் கொள்கையிலிருந்து விலக மாட்டேன் என்பதுதான் அவர்களுடைய சித்தாந்தமாக இருக்க வேண்டும். நான் ஆட்சிக்கு வந்தது மக்கள் சேவை செய்வதற்கு, ஊழலை ஒழிக்க, நேர்மையான ஒரு அரசாங்கத்தை கொடுக்க. அப்போ இது வந்து நான் நெகோஷியபிளாக இருக்கணும். இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரு அரசுக்கு இருக்கணும். இதுல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது பிரச்சனை. அப்ப நான் ஆட்சியில இருப்பதற்காக ஈஸி ரூட் என்ன? இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து இவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைனாலும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரும்பாலும் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே. ஸோ ஈவன் இன்னும் சில சீட்ஸை நீங்க ஏதாவது பை எலெக்ஷன் வருதுன்னா கூட உங்களுக்கு தான் மக்கள் வந்து பெரும்பாலும் போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து புதுசா வந்திருக்கிறீங்க, ஒரு மாற்றம் கொடுக்கணும். ஆனால் நீங்க இந்த மாதிரி ஊழல்வாதிகள் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் இதை பார்க்கிறாங்க. அப்போ என்னடா மாற்றம்னு, இது மாற்றமா ஏமாற்றமாங்கிற ஒரு கேள்வி எழும். அப்போ அந்த வகையில தான் உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட், உங்க மேல இருக்கிற பிலீஃப், மக்கள் வைத்த அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை புரிந்து கொண்டு ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களை சமீபத்தில் அறப்போர் இயக்கம் சார்பாக சந்திச்சிருக்கீங்க. என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? கல்குவாரி சம்பந்தமான நடவடிக்கை எதுவும் இருக்குமா சொந்தாட்சியில? இருக்க வேண்டும். திருநெல்வேலியில பொறுத்த வரைக்கும் நம்ம 700 கோடி ரூபாய்க்கு கல்குவாரி ஊழல் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறது ஆதாரப்பூர்வமாக கொடுத்திருக்கிறோம். அதன் மீதான விசாரணை ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அரசாங்கத்துக்கு அனுப்பி இருக்கிறது. ஸோ நாங்கள் போய் இது வந்து கடந்த ஆட்சி காலத்தில் அவங்க எந்த விதமான விசாரணையும் செய்யாமல் முயற்சி பண்ணாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படியே அமைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு துறை ரீதியாக அது ஆல்ரெடி விசாரிக்கப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஸோ அதனால அதன் மீது தற்பொழுது கிரிமினல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உடனடியாக அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி இ பாஸ், இதை நாளை வந்து இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நீங்க புளியரை செக் போஸ்ட்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லாரி போக வேண்டிய இடத்துல 5 லாரி 10 லாரி ஏன் போகுதுன்னா, ஒரே இ பாஸ் வந்து இன்னைக்கு எங்கேயும் வெரிஃபை பண்றது கிடையாது. அதுல ஒரு பார்கோடு இருந்தா கூட வெய் பிரிட்ஜில் ஸ்கேன் பண்றது கிடையாது, செக் போஸ்ட்ல ஸ்கேன் பண்றது கிடையாது, வெறும் மேனுவல் என்ட்ரி தான். அப்போ அந்த மேனுவல் என்ட்ரிங்கிறது வந்து நீங்க ஒருத்தர் வந்து 10 இ பாஸ் வந்து ஃபேக்கா அடிச்சுட்டு போனா கூட இது ஒரு ஃபேக் இ பாஸ் என்று கண்டுபிடிப்பதற்கான வழிமுறை இன்னைக்கு வெய் பிரிட்ஜ்லயோ செக் போஸ்ட்லயோ கிடையாது. அப்போ நீங்க அந்த வழிமுறையை தானே முதல்ல உருவாக்கணும். நீங்க அது ஒரு பார்கோட் ஸ்கேனரை வந்து அவங்க அந்த இ பாஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுல அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல என்ட்ரி ஆகும். இவ்வளவு கிலோ இருக்கு, இவங்க எடுத்துட்டு வராங்க, வெய் பிரிட்ஜில் வெய் பண்ணி அதுவும் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளேயே என்ட்ரி செய்யப்படணும். செக் போஸ்ட்லேயும் அது மாதிரி ஒரு பார்கோட் ஸ்கேனர் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் தானே ஒவ்வொருத்தரும் கரெக்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம இன்ஷூர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இ பாஸ் வேலிடேஷன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இ பாஸ் என்பது ஒரு மோசடியான ஒரு இ பாஸ் திட்டம் தான் இன்னைக்கு இருக்கு, மேனுவல் பாஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இதில் வந்து வெளிப்படைத்தன்மை எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஒரு மக்கள் ஒரு ஊர்ல இருக்கிறாங்கன்னா அவங்க ஊர்ல ஒரு குவாரி வருதுன்னு சொன்னா அந்த குவாரியில என்னென்னலாம் டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது, உண்மையிலேயே எவ்வளவு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஆழத்திற்கு தோண்டுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அகலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் அவங்க வந்து ஏதாவது தப்பு நடந்தா அங்க ஊர் மக்கள் கேள்வி கேட்பாங்க. வேற எங்கேருந்தோ உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கண்டுபிடிப்பது என்பது கூட கஷ்டமானது. ஆனால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த மாதிரி வயலேஷன் இருந்தால் அவர்கள் புகார் கொடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை எல்லாம் எவ்வளவு முக்கியமானது.
அதே மாதிரி வெளியூருக்கு போகிற செக் போஸ்ட்டை தவிர உள்ளூரில் இப்போ பிடபிள்யூடி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லாம் குவாரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெரும்பாலான இப்போ மணல் ஜல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. ஆனால் அவர்கள் ஒரு ஒரு லோடு வந்து இறங்குதுன்னா கூட அந்த ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பிடபிள்யூடியாக இருக்கட்டும், என்ஹெச்ஏஆர் இருக்கட்டும், அவர்கள் வந்து எனக்கு வந்து இறங்கக்கூடிய இந்த லோடு உண்மையிலேயே சட்டப்பூர்வமானது தானா என்பதை வெரிஃபை செய்து தான் அவங்க இறக்கணும் அந்த கான்ட்ராக்டர். அப்போது என்ன, அந்த பாஸை வந்து அவர்கள் இ பாஸ் வந்து இங்கே சரண்டர் செய்யப்பட்டு இவர்களுக்கும் அதற்கான ஒரு மெக்கானிசம் இருக்கணும். இது ஒரு லீகலாக வந்த விஷயம், சட்டவிரோதமாக அள்ளி கொண்டு வரப்பட்ட ஜல்லி அல்ல என்பதை இதுக்கு ஒரு ஜிஓ இருக்கு, ஆல்ரெடி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜிஓவை இதுவரைக்கும் இம்ப்ளிமெண்ட் செய்யாமல் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க செய்தாக வேண்டும் என்று கேட்டுள்ளோம். மேலும் ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி எல்லா குவாரிகளையும் அவர்கள் சட்டவிரோதமாக அள்ளிய விஷயங்களை மிக குறை, வெறும் ஸ்டெய்னரேஜ் ஃபீ ராயல்ட்டியில் 2 மடங்கு மட்டும் வாங்கி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு 20,000 கோடி ரூபாய் இதனால் நஷ்டம் ஏற்படும் இதை செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொல்லி அதை உடனடியாக வித்ட்ரா பண்ணணும். கடந்த திமுக அரசுல அது ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபண்ட்ரைசர் ஸ்கீம் மாதிரி, அவங்களோட பார்ட்டிக்கு ஃபண்ட்ரைசர் ஸ்கீம் மாதிரி போட்டு போயிட்டாங்க. நீங்கள் இதை உடனே வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே அவரிடம் முறையிட்டு இருக்கிறோம். குவாரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் பிரமுகர்கள் தான் வச்சிருக்காங்க. அப்படின்ற போது இந்த முறைகள் காட்சி தடுக்க இந்த அரசு எதுவும் பண்ணியிருக்காது, இது வரைக்கும் நடவடிக்கை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு சில குவாரிகளை மூடினார்கள். டெம்பரரியா மூடுவது என்பது ஒரு தீர்வு அல்ல. இருந்தாலும் அது இனிஷியலா ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போக்கை வந்து நமக்கு காண்பிக்கிறது. அது முக்கியம். பல இடங்களுக்கு அமைச்சரே நேரடியாக ஆய்வுக்கு சென்றெல்லாம் வந்திருக்கிறார். அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அது சிஸ்டமிக் ரீதியாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேர் பற்றி அவர்கள் எண்ட் டு எண்டாக இதை வந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நல்ல விஷயம்தான். இருந்தாலும் நான் தொடர்ந்து சொல்வது என்னவென்றால், முதல்ல இ பாஸ் நீங்க வெளியே போறத முதல்ல செக் பண்ணுங்க, அதை அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. அப்போ ஸோ தட் வந்து இந்த மிகப்பெரிய அளவுல கனிம வள கொள்ளை வந்து தடுக்கப்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ அதற்கான விஷயங்கள்லாம் செய்யறாங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும். இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ ஆளுநர் அவர்களை திமுகவும் சந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் வந்து குதிரை பேரத்துல ஈடுபடுகிறது அப்படின்ற புகார் அளிக்கிறதா தகவல் வந்திருக்கு சார். முன்னதாக டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்திருந்தாரு, அதன் பிறகு அதிமுக சார்பில் கொடுத்திருந்தாங்க. இப்போ திமுக அப்படின்றப்போ ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும். சரி, நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இப்போ தாவேகா முதல் வந்திருக்கு அப்படின்னா, அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அவங்க எதிர்கட்சிகள் ஏதாவது ஆதாரம் இருந்தால் அவர்களை புகாராக கொடுக்கலாம், அது விசாரிக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் இவர்கள் சொல்வது போல இவர்கள் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்றாக நான் எம்எல்ஏக்களை பார்க்கவில்லை. பெரும்பாலும் எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, இப்போ ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏ இப்போ விஜயபாஸ்கர் வராரு அப்படின்னு சொன்னா, விஜயபாஸ்கர் அவர் என்ன நினைப்பாருன்னு சொன்னா, என்னுடைய கேஸ்களையும் காப்பாற்றிக்கணும்னா நான் இந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இது பண்ணுவாரே தவிர, அவருக்கு நெசசரிலி பணத்தை கொடுத்து வரவேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தாவேகா இன்று இல்லை. ஒரு புதிதாக வந்த கட்சின்னு பார்க்குறேன். ஸோ அது ஒரு குதிரை பேரம்னு சொல்ல முடியாது. ஒரு ஜனநாயக விரோத செயல். இப்போ 2-3 மாசம் முன்னாடி தான் மக்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்சியில. நீங்கள் ஆனால் அதில் ராஜினாமா செய்து விட்டு நான் 2-3 மாசத்துல வரேன்னு சொல்லுவது ஒரு ஜனநாயக விரோதமான செயல்னு நம்ம சொல்லலாம். அது குதிரை பேரமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அது ஒரு ரிவர்ஸ் குதிரை பேரமானா இருக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரக்கூடியவங்க வேணா நாங்கள் காசு கொடுக்குறோன்னு கூட சொல்லிட்டு வரத்துக்கு தயாரா இருப்பாங்க அப்படிங்கிற அளவுல தான் இருக்கிறாங்க. ஸோ அதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்.